Hi viewers, welcome back to Wise Hub. This video deals with 6th standard prose-2 when the tree is walked by Ruskin Bond, solved book exercises and question answers. This is part 2 of when the tree is walked. It is compiled and presented by Shobna Devi Arun Babu. The entire prose is given in 2 sections. இந்த மொத்த லெசனும் 2 செக்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. செக்ஷன் 1ல இருக்கிற glossary பார்க்கலாம், அப்புறம் அதோடைய question answers பார்க்கலாம். Section 1 glossary. Fertile, able to produce a lot of plants or crops. ஒரு நிலம் ஃபர்டைலா இருக்கு அப்படின்னா அதால நிறைய பிளான்ஸ் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். வளம் மிக்க. abandoned, left without care, கண்டுக்காம விடுறது தான் abandoned. vigorous, healthy and strong, விகரஸா வளர்ந்துருக்கு, ரொம்ப ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்கு அந்த மரம் அப்படின்னு சொல்லலாம். Discuss and answer. When did the garden become a happy place for the author? When author's grandfather accompanied him in the garden, it became a happy place for author. எப்பெல்லாம் ஆத்தருக்கு அந்த தோட்டம் ரொம்ப ஹாப்பியான சந்தோஷமான இடமா இருந்துச்சு, எப்பெல்லாம் அவருடைய தாத்தா அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரோ அந்த தோட்டத்துல, அப்பெல்லாம் அந்த தோட்டம் அவருக்கு மிகவும் சந்தோஷமான இடமாக இருந்தது. What are the 2 reasons the author gives for the plants moving towards grandfather? அவங்க தாத்தாவை நோக்கி அந்த creeper plant நகர்ந்து வரதுக்கு ஆத்தர் இந்த லெசன்ல 2 ரீசன் மென்ஷன் பண்றாரு. அது என்ன? ஒன்னு சயின்டிபிக் ரீசன், சம்திங் டு டூ வித் லைட் அண்ட் வார்ம்த், வெளிச்சத்தோடையும் அந்த வெதுவெதுப்போடையும் ரியாக்ட் பண்றதுனால அந்த creeper அவங்கள நோக்கி நகர்ந்து வருது ஒன்னு. ரெண்டாவது, another reason, it wanted to be with grandfather. அவங்க தாத்தா தான் அந்த செடியை நட்டு வளர்த்ததுனால அவர் மேல சென்டிமெண்டலா ஒரு அஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஆத்தர் இமேஜின் பண்ணி இன்னொரு ரீசன் மென்ஷன் பண்ணிருக்கிறாரு. ஒன்னு சயின்டிபிக் ரீசன், another one is casual reason. Why does the writer think that the people tree is a great show off? Great show offனா அப்படி பெருசா பிரம்மாண்டமா இருக்குது, அழகுபடுத்தி இருக்குது, நல்ல விஷயமா ஏன் அப்படி தெரியுது? பீப்பிள் ட்ரீனா அரச மரம். The people tree had forced its way through the walls of the abandoned outhouse with its vigorous growth. அந்த அரச மரம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது அப்படின்னா நல்லா பிரம்மாண்டமா பெரிய விருட்சமா வளர்ந்துருக்குது. அந்த வால்ஸ் இருக்குல்ல, abandoned house, அவங்க வீட்டுல ஒரு abandoned house, ஒரு சின்ன அவுட் ஹவுஸ், பாலடைஞ்சு ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்கு, அதனுடைய வால்ஸ் சவுத்தெல்லாம் பிளந்துட்டு வளர்ற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா விகரஸா ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்கு. So that the writer thought the people tree is a great show off. அதனால ரைட்டர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த people tree வந்து ஒரு பெரிய ஷோ ஆஃப், பிரம்மாண்டம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகேவா? hope you understand with this section. Section 2 glossary. Protested, opposed or disagreed, ஏதாவது வேண்டான்னு மறுக்கிறது தான் protested. Nightmare, a frightening dream. நைட்மேர்னா இந்த நடுராத்திரில கனவு கண்டு அரண்டு போய் எந்திரிக்கிறாங்க இல்லையா, தட் இஸ் நைட்மேர். இன்டர்ஃபியரிங், ஸ்டாப்பிங், நிப்பாட்டுறது தான் இன்டர்ஃபியரிங். செக்ஷன் 2 டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர். Why do we need trees? List 4 reasons that grandfather gives. எதுக்கு நமக்கு மரங்கள் தேவை அப்படின்னு தாத்தா 4 காரணங்கள் சொல்றாரு, அதை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. To keep the desert away, பாலைவனங்களை அப்பாற்படுத்தி வைக்கிறதுக்காக. To get rain, மழை பெறுவதற்காக. To prevent the banks of river, ஆற்றுப்படுகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேங்க்ஸ் ஆஃப் ரிவர், அதுல இருந்து மணல்லாம் அடிச்சுட்டு போகாம பாதுகாக்கிறதுக்காக, அப்பதான் வெள்ளம் வராம இருக்கும். To prevent the banks of river, அதாவது அதை எதுக்காக ப்ரிவென்ட் பண்றோம்? To control floods. Okay. For good oxygen, fruits and seeds, நல்ல ஆக்சிஜன் காற்றுக்காக, ஃப்ரூட்ஸ், சீட்ஸ், இந்த காரணங்களுக்காக மரங்கள் அவசியம் தேவை அப்படின்னு தாத்தா மென்ஷன் பண்றாரு. Why did the author help his grandfather plant trees? ஏன் ஆத்தர் அவருடைய கிராண்ட்ஃபாதர் ட்ரீஸ் பிளான் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாரு? தாத்தா மரம் நடுறாருன்னா அவரே நட்டுட்டு போகட்டுமே, எதுக்கு பேரை நம்ம ரஸ்கின் பாண்ட் ஹெல்ப் பண்றாரு? World without trees become a nightmare to author. மரங்கள் இல்லாத உலகம் ஒரு பாலாப்படுத்துற பால் கனவு அப்படிங்கிறாரு. அதனால so he helped his grandfather to plant trees. What made grandfather plant saplings on the rocky island? கிராண்ட்ஃபாதரும் அந்த பேரன் ரஸ்கின் பாண்டும் ஒரு ராக்கி ஐலாண்ட், பாறைகள் நிறைந்த ஒரு ஐலாண்ட்ல போய் நிறைய ட்ரீஸ் பிளான் பண்றாருன்னு படிச்சோம் இல்லையா. ஏன் அங்க போய் பண்றாங்க, எதனால அப்படி பண்ணாரு? grandfather saw the dry river bed on the rocky island.
அங்க ஒரு ஆறு போகுது. அந்த ஆற்றுப்படுகை ரொம்ப ட்ரையா இருக்கு. அந்த ஆத்துல கொஞ்சம் அதிகமா தண்ணி போனா கூட வெள்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு, ஆனா அடுத்தது மழைக்காலம். மழைக்காலம் வரும்போது ஆத்துல தண்ணி நிறைய ஓடும். அப்படி இருக்கும்போது அந்த ஆற்றுப்படுகை அடிச்சிட்டு போயிடும். ஸோ தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வந்துடும். அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுனால grandfather decided to plant trees on the rocky island. That made him plant saplings on the rocky island. Now glossary at the end of the lesson. Rambling, wandering, அங்க எங்க திரியறது தான் rambling. Sprout, when seeds begin to grow small plants. அழகா முளை விடுதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஸ்ப்ரவுட். ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு ஸ்ப்ரவுட்டிங் அப்படின்னு சொல்லலாம். when seeds begin to grow small plants. ஸ்பெக்டாகுலர், கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கிறது தான் ஸ்பெக்டாகுலர். ஐ கேட்சிங், நல்ல வேர்டு இது. beckoned, to signal with your hand to ask the person to come closer or follow. நம்ம கை காமிச்சு சிக்னல் காமிக்கிறோம்ல, பக்கத்துல 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 கையை ஆட்டி காமிக்கிறோம் இல்லையா, அதான் சிக்னல் காமிக்கிறது தான். பக்கத்துல வாங்க அப்படின்னு சொல்லி சிக்னல் காமிக்கிறது தான் beckoned. Now question answers at the end of the lesson. What did grandmother feel about trees growing in the house? பாட்டி வீட்டில் மரம் வளர்க்குறத பற்றி என்ன நினைக்கிறாங்க? Grandmother did not mind growing trees in the house, but she liked to grow flower garden. வீட்டில் மரம் வளர்க்குறத பற்றி அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் விருப்பம் இல்லை, ஈடுபாடு இல்லை. பட் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, வீட்டில் அழகான ஒரு பூந்தோட்டம் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். Why did the author leave town? ஏன் ஆத்தர் டவுனை விட்டுட்டு போனார்? The author left town to have his education in the boarding school. தங்கி படிக்கக்கூடிய பள்ளியில் படிக்கிறதுக்காக அவர் அந்த டவுனை விட்டுட்டு போனார். யார் ஆத்தர்? நம்ம ரஸ்கின் பாண்ட். How did grandfather's dream come true? தாத்தாவுடைய கனவு எப்படி நினைவாச்சு? The trees which the author and the grandfather planted long ago had multiplied. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆத்தரும் அவங்களுடைய தாத்தாவும் சேர்ந்து நட்டு வச்ச சின்ன சின்ன மரக்கன்றுகள் எல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு, நிறையாவும் மாறிடுச்சு. They were walking again. அது நிறைய ஆனதுனால ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல், நடந்து போன மாதிரி. In that way grandfather's dream came true. இந்த வகையில் தாத்தாவுடைய கனவு நினைவாகுச்சு. Describe what the author saw when he went back to the island. ஆத்தர் திருப்பி அந்த ராக்கி ஐலாண்டில் மரம் நட்டாங்க இல்லையா, அங்கே போய் பார்க்கும்பொழுது என்ன பார்த்தாரு? When the author went back to the island, he noticed smaller trees, சின்ன சின்ன மரங்கள், wild plants, காட்டு செடிகள், and grasses, புற்கள், had sprung under their protection. இந்த குட்டி குட்டி மரங்களுடைய ப்ரொடெக்ஷனில் இந்த வைல்ட் பிளான்ஸ், கிராஸஸ்லாம் வளர்ந்துருக்கிறத பார்த்தாரு. பார்த்து சந்தோஷமும் பட்டார். தாத்தாவுடைய கனவு நினைவாயிருச்சுன்னு திருப்தியும் அடைஞ்சாரு. Exercises at the end of this lesson. Take the most appropriate option. According to the author, the tendril was moving towards grandfather because ஆத்தரை பொறுத்த வரைக்கும் அந்த டென்ட்ரல் படர்ந்து வரக்கூடிய செடி தாத்தாவை நோக்கி போறதுக்கு என்ன காரணம்? அது தாத்தா பக்கத்திலேயே இருக்கணும்னு நினைக்குது அப்படின்னு ஆத்தர் நினைக்கிறார். Wanted to be near grandfather. Second one, grandmother had wanted the people tree cut down because grandmother அந்த அரச மரத்தை கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு பூந்தோட்டம் அமைக்கணும்னு ஆசை, அதனால இந்த ஷோ ஆஃப் பீப்புள் ட்ரீ வேண்டான்னு நினைக்கிறாங்க. She wanted to grow flowers. Third one, grandfather helped grandma out with the gardening because grandmotherக்கு அந்த gardeningல ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்? He wanted to grow flowers to attract butterflies. ஏன்னா அவருக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸ் அட்ராக்ட் பண்றதுக்காகவே பூந்தோட்டம் அமைக்கணும்னு ஆசை, அதனால அவர் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணாரு. The author did not want to plant saplings in the forest because ஏன் ஆத்தருக்கு வந்து காட்டுக்குள்ள போய் மரம் நடுறது அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. No one would come to see them. ஏன்னா யாருமே இங்க வந்து பார்க்க போறது இல்லை, அப்புறம் எதுக்கு இங்க மரம் நடணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதனால அங்க காட்டுக்குள்ள போய் மரம் நடுறது அவருக்கு பெருசா விருப்பம் இல்லை. Grandfather felt planting trees would help the forest because தாத்தா என்ன நினைக்கிறாரு, ட்ரீஸ் மரக்கன்றுகளை இங்க நடுறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஏன்? எங்க நடுறதுல? காட்டுக்குள்ள நடுறதுல. அதுவும் முக்கியமா இந்த கோரல்
ராக்கி ஐலாண்ட்ல நடுறதுல அவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இந்த ரிவர் பெட் வாஸ் ட்ரை, அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆற்றுப்படுகை ரொம்ப ட்ரையா இருக்கு. மரம் நடுதல் மூலியமா நல்ல மழை பெஞ்சு அது செழிப்பா இருக்கும் பொழுது வெள்ளம் ஊருக்குள்ள வராதுங்கிற தாட்னால அவரு வந்து காட்டுக்குள்ள மரம் நடணும், அந்த ட்ரை ஐலாண்ட்ல மரம் நடணும் அப்படின்னு நினைக்கிறார். When the author returned from England to Dehradun, he found grandfather's dream had come true because author returned from இங்கிலாந்துல இருந்து திருப்பி டேராடூனுக்கு வராரு. வந்துட்டு கிராண்ட்ஃபாதர் ட்ரீம் நினைவாச்சுன்னு நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த ட்ரீஸ் எல்லாம் நல்லா வளர்ந்து அழகான பூக்கள் ரெட் ஃப்ளவர்ஸா இருந்துச்சு அப்படிங்கறதுனால அப்படி நினைக்கிறாரு. புரிஞ்சுதா? Hope you understand. Read the story on your own, discuss in a group and complete the story map below. ஸ்டோரியை ரீட் பண்ணிட்டு இந்த மொத்த ஸ்டோரியும் இந்த மைண்ட் மேப் ஃபார்ம்ல கொடுத்துருக்கிற டேஷஸ்ல ஃபில் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டோரி கண்டென்ட் நல்லாவே தெரியும். ஸோ நான் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வச்சு அழகா ஃபில் பண்ணுங்க. Grandfather built a bungalow and planting trees all around. தாத்தா ஒரு பங்களா கட்டுறாரு, அதை சுத்தி நிறைய மரம் நட்டு வைக்கிறாரு. During the rains, grandfather walked into the jungle armed with cutting and sapling to plant in the forest. மழைக்காலங்கள்ல தாத்தா ஜங்கிள்குள்ள போய் அங்க நிறைய கட்டிங்ஸ் பிளான்டிங்ஸ் மூலமா நிறைய மரக்கன்றுகளை நட்டு வைக்கிறாரு. They found a small rocky island and grandfather planted number of tamarind, laburnum and coral tree saplings. அவங்க ராக்கி ஐலாண்ட பாக்குறாங்க. அங்க தாத்தா நிறைய tamarind புளியமரம், laburnum and coral tree saplings நட்டு வைக்கிறாரு. During the Second World War, the author was sent away to the boarding school. இரண்டாம் உலக போர் வருது, ஆத்தரை தங்கி படிக்கும் பள்ளிக்கு போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. Some years later, the author returned and visited the old house and walked towards the riverbed. கொஞ்ச வருடங்கள் போன பிறகு ஆத்தர் திருப்பி வராரு, அந்த ஓல்டு ஹவுஸ போய் பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம எந்த ரிவர் பெட், கோரல் ஐலாண்ட், ரிவர் ராக்கி ஐலாண்ட்னு சொன்னோம் இல்லையா, அந்த ராக்கி ஐலாண்ட்ல நட்டு வச்ச மரங்களை போய் பாக்குறதுக்காக போறாரு. He looked around and noticed small trees, wild plants and grasses had sprung up under their protection. சுத்தி பாக்குறாரு, நோட்டீஸ் பண்றாரு. என்ன நோட்டீஸ் பண்றாரு? அழகான குட்டி குட்டி மரங்கள், அதனுடைய ப்ரொடெக்ஷன்ல சின்ன சின்ன காட்டு செடிகள், அழகான புற்கள், இதெல்லாமே இருக்கிறத, அந்த ப்ரொடெக்ஷனுக்கு கீழே வளர்றத அவர் பாக்குறாரு. அதன் மூலமா தாத்தா கனவு நினைவாயிடுச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறாரு. Walk in groups of 5, tell the story in 10 sentences. You can begin the story like this. இந்த மொத்த ஸ்டோரியும் 10 சென்டென்ஸ்குள்ள கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த குரூப்பா உட்காந்து குரூப் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரி அவுட்லைன், மொத்த ஸ்டோரியோட சம்மப் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டோரியும் ரீகேப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் லிசன் டு இட். The author's grandfather served in the Indian Forest Service. ஆத்தருடைய தாத்தா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல ரொம்ப வருஷமா சர்வீஸ் பண்ணிருக்கிறாரு. After retirement, he built a bungalow in the outskirts of Dehradun, planting many trees all around. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் டேராடூனுடைய எல்லை பகுதியில ஒரு அழகான பங்களா கட்டி அதை சுத்தி நிறைய மரங்கள் நட்டு வச்சிருக்கிறாரு. But grandmother did not mind planting trees. Instead, she liked to have a flower garden. ஆனா கிராண்ட்மதருக்கு இந்த ட்ரீஸை பத்தின பெரிய ஈடுபாடெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு பூந்தோட்டம் அமைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. During the rains, walked into the jungle to plant saplings in the forest. மழைக்காலங்கள்ல தாத்தா ஃபாரஸ்ட்குள்ள போய் அங்க நிறைய மரக்கன்றுகளை நட்டு வைப்பாரு. The author and his grandfather found a small rocky island and grandfather planted number of tamarind, laburnum and coral tree saplings. அது மட்டும் இல்லாம ஆத்தரும் கிராண்ட்ஃபாதரும் சேர்ந்து ஒரு சின்ன கரடு முரடான ராக்கி ஐலாண்ட பாக்குறாங்க. அங்க போய் நிறைய மரக்கன்றுகள், புளிய மரம், லெபர்னம், கோரல், இந்த மாதிரி மரக்கன்றுகள்லாம் நடுறாங்க. During the Second World War, the author was sent away to the boarding school. இரண்டாம் உலக போறப்ப ஆத்தரை வந்து போர்டிங் ஸ்கூல், தங்கி படிக்கக்கூடிய பள்ளிக்கு அனுப்புறாங்க. Some years later, the author returned and visited the old house. கொஞ்சம் வருடங்கள் சென்ற பிறகு ஆத்தர் திருப்பி வந்து டேராடூன்ல இருக்கிற அந்த ஓல்டு ஹவுஸ பாக்குறாரு. Went to island and noticed smaller trees, wild plants and grasses sprung up under their protection. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா ஐலாண்டுக்கு போய் அவங்க நட்டு வச்ச மரங்கள் எல்லாம் பாக்குறாரு. அது ரொம்ப ஸ்மாலர் ட்ரீஸா இருக்குது, காட்டு செடிகள் நிறைய அது கீழே வளர்ந்துருக்கு, அது கீழே நிறைய
புற்கள் வளர்ந்துருக்குது, அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். The trees they had planted long ago had multiplied. அவங்க நட்டு வச்ச அந்த மரக்கன்றுகள் அப்படியே பறந்து விரிஞ்சு பெருகி போய் இருக்கிறத பாக்குறார். இதன் மூலியமா அவங்க தாத்தாவுடைய கனவு நினைவாயிடுச்சு. Through that the grandfather's dream had come true அப்படின்னு நினைக்கிறாரு. Hope you understand. It's usually said action speaks louder than words. If you find this video useful, please like this video, share with your friends and subscribe the channel for more videos like this. Thank you from Wise Hub.